ஒவ்வொருவனும் தன் முக்திக்குத் தானே முயல வேண்டும், வேறு வழி இல்லை. நாடுகளின் விஷயமும் அப்படியே. ஒவ்வொரு நாடும் இயங்குவதற்கு அந்த நாட்டில் உள்ள பெரிய அமைப்புகள் இன்றியமையாதவை. ஒரு நாடு மற்ற நாட்டின் அச்சில் உருமாற்றம் பெற முடியாது. மேலான அமைப்புகள் உருவாகும் வரை பழைய அமைப்புகளை உடைக்கும் முயற்சி தீமையையே விளைவிக்கும். சுவைப்புலனை அதன் விருப்பப்படி விட்டால் மற்ற புலன்களும் கடிவாளமின்றி ஓடும். ஞானம், பக்தி, யோகம், கர்மம் இவை முக்திக்கு அழைத்துச் செல்லும் 4 பாதைகள். தனக்கு மிகவும் ஏற்புடைய வழியையே ஒருவன் பின்பற்ற வேண்டும். மதம் என்பது கற்பனையல்ல, அது நேரடி அனுபவம். வளர்ச்சி எப்போதும் நிதானமாகவே நடைபெறுகிறது. எந்த அமைப்புமே நிறைநிலையை அடைந்ததல்ல. அவற்றின் குறைபாடுகளைச் சுட்டிக்காட்டுவது மிக எளிது. ஒருவன் எந்த அமைப்பைச் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவனது குறைபாடுகளை அகற்ற உதவுபவனே மனித இனத்தின் உண்மையான நண்பன்.